மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுதுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுதுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. உலகால் யாவுமே பாரில் மகிழ்ந்தே. உலகால் யாவுமே பாரில் மகிழ்ந்தே. உயர்ந்தவரே, சிறந்தவரே, என்றும் தொழுதிடுவோம். உயர்ந்தவரே, சிறந்தவரே, என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே. ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே. தந்துவே இதயத்தில் வாசம் செய்யும் ஒளியினை
சொல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுமே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுமே. சபையுடனே உம்மை துதித்திடவே இருவரையும் கிடத்திடவே. என் சபையுடனே உம்மை தொழுத்திடவே இருவரையும் கிடத்திடவே. ஆராதிக்க ஆராதிக்க வந்தோம், அன்பு கூட வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவர் இயேசுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூட வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவர் இயேசுவையே. வழிகள் செலுத்திடவே ஜீவ வழியாக மாறிடவே. வழிகள் செலுத்திடவே ஜீவ வழியாக மாறிடவே. மறுரூபத்தின் இருதயம் தங்கிடவே சோர்ந்திடவே. மறுரூபத்தின் இருதயம் தங்கிடவே சோர்ந்திடவே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூட வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவர் இயேசுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூட வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவர் இயேசுவையே. நன்மை செய்தவரே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. நன்மை செய்தவரே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் இறக்கிறோமே. எங்கள் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் இறக்கிறோமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூட வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவர் இயேசுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூட வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவர் இயேசுவையே. துதிகணம் மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே. துதிகணம் மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அருளுமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அருளுமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூட வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவர் இயேசுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூட வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவர் இயேசுவையே. தொடர்ந்துதான் சில பாடல்களை பாடி அவரை ஆராதிப்போம். பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவை சுமந்தாரையா.
சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவையை சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவையை சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. அப்படி எல்லாரும் எழுதி நின்று சந்தோஷமாக ஆண்டவர் பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே
ஆனந்தத்தோட எங்களுக்கு நீர் கொடுத்த ஜீவனை, எங்களுக்கு நீர் கொடுத்த சுவாசத்தை, எங்களுக்கு நீர் கொடுத்த பலனை ஆண்டவரே உண்மை மகிமைப்படுத்தி நாங்கள் உம்மோடு ஆண்டவரே உறவாட உண்மை மகிமைப்படுத்தி ஆண்டவரே உண்மையில் நாங்கள் மகிழ்ந்திருக்க எங்களுக்கு உதவி செய்ய இப்போ இயேசுவின் நாமத்தில் ஜெபம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அப்படியெல்லாம் நம்ம உட்காருவோம். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? இதனாலும் சில அறிவிப்புகள். நம்மளுடைய சபையில் பார்த்தீங்கன்னா பிறந்த நாள் எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஹல்லேலூயா. உண்மையா சந்தோஷமா மனசுல இருந்து ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா இந்த நாளில் நமக்கு ஒரு பரிசாக அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மனிதர்களுக்கு ஒரு பரிசாக ஒரு கிஃப்டாக ஆர்டர் கொடுக்கப்பட்டிருக்கார். அவர் இந்த உலகத்தில் கொடுக்கப்பட்டதுனால இந்த மனிதர்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா பாவ மன்னிப்பு இருக்கு, அவங்களுக்கு வந்து ரட்சிப்பு இருக்கு, அவங்களுக்கு வந்து விடுதலை இருக்கு, அவங்களுக்கு சமாதானம் இருக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக. ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் எடுத்துக்கொள்ளுங்க ஏசாயா 9ஆம் அதிகாரம். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். மைக்கில் வாசிக்கல. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்காக கொடுக்கப்பட்ட பாலகன், நமக்காக தான் அவர் கொடுக்கப்பட்டிருக்கார். இதுக்காக தனிப்பட்ட விதத்தில் நீங்கள் நினைச்சோம், எதுக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் கொடுக்கப்பட்டார்? அவர் பிறந்தார், எனக்காக தான் பிறந்தார். அப்போ எனக்காக பிறந்திருக்கிற தெய்வம், எனக்காக பிறந்திருக்க ஆண்டவர் ஒரு அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு, அதிசயமானவர், பயங்கர அதிசயமானவர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆலோசனை கர்த்தா. அவர் மாதிரி ஒரு ஆலோசனை வேற யாராலையும் சொல்ல முடியாது. ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், பயங்கர வல்லமை, எல்லா வல்லமே அவர் கொடுக்கப்பட்டிருக்கு. வானத்திலும் பூமியிலும், பூமி கீழே தண்ணீரிலும் எல்லா சகல விதமான அதிகாரங்களும் ஆர்டர் கொடுக்கப்பட்டிருக்கு, சகல விதமான வல்லமையும் ஆர்டர் கொடுக்கப்பட்டிருக்கு. நித்திய பிதா, நித்தியமாக இருக்கிறார். மனுஷனுடைய வாழ்க்கையெல்லாம் 100 வருஷம், 120 வருஷமோ, 80, 90. ஆனால் ஆண்டவருக்கு நித்திய பிதா, நித்தியமாய் வாழ்கிற தேவன். அப்புறம் சமாதான பிரபு, அவர் போல ஒரு சமாதான பிரபு இல்லை. சமாதான பிரபு, அதற்கு தான் அவருக்கு இத்தனை நாமங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அவர் வந்து அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். 700 ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏசாயா இந்த தீர்க்க தரிசனத்தில் எழுதுகிறாரு. இந்த தீர்க்க தரிசனத்தில் சொல்கிறாரு, அவர் ஒரு நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்படுவார், நமக்கு ஒரு பாலகன் பிறப்பார். அவருக்கு பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு அப்படின்லாம் அழைக்கப்படுவார் அப்படின்ட்டு ஏசாயா 700 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தாரு. இந்த 700 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன அந்த வாக்குத்தத்தம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 700 வருஷத்துக்கு அப்புறம் பிறக்கிறாரு. பிறக்கும்போது அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுது. ஹல்லேலூயா. நம்மளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நிறைய வாக்குத்தத்தங்களை கொடுத்து அதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எடுத்து வாசிங்க லூக்கா 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறக்கும் போது அவருக்கு எங்கேயுமே இடம் இல்லை. ஆனால் அவர் எங்கே பிறந்தாரு?
எங்க பிறந்திருக்காருங்க? இடம் இல்லாதனால பிள்ளை துணிகளை சுற்றி முன்னணியில எந்த இடத்துல இருக்கு? மாட்டு தொழுவத்துல. இல்லையா? இப்போ ரொம்ப பார்த்தீங்கன்னா தாழ்மை உள்ளவர், ரொம்ப தாழ்மை உள்ளவர். போயிட்டு பணக்கார வீட்டில் போய் பிறக்கல, போயிட்டு ரொம்ப ரிச்சான இல்லை ரொம்ப ராஜாக்கள் இருக்கிற இடத்துல போயிட்டு ரொம்ப தாழ்மையாக பிறந்தார், தாழ்மையின் ரூபமாக பிறந்தார். தாழ்மையின் ரூபமாக பிறந்ததுனால நாம் எல்லாருமே அவரை சுலபமாக அவரை நம்ம ஏற்றுக்க முடியுது. அவர் இல்லை, அவர் ரொம்ப பணக்காராக பிறந்தார், அவர் ராஜாவாக பிறந்தார். இல்லை, அவர் உண்மையான ராஜா தான். ஆனால் அவர் தாழ்மையாக பிறந்தார், தாழ்மையாக ஒரு மாட்டு தொழுவத்தில் பிறந்தார். இல்லையா? அடுத்ததாக பார்ப்போம். லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தில் என்ன பண்றாங்கன்னா, தேவ தூதர்கள் அங்க இருக்கிற மெய்ப்பர்களுக்கு சொல்றாங்க. முதலாவது மெய்ப்பர்களுக்கு சொல்றாங்க. பாருங்க, தேவ தூதர்கள் என்ன பண்றாங்க? லூக்கா 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தேவ தூதன் அவர்களை நோக்கி பயப்படாதீர்கள், நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். இல்லையா? பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாகும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். அடுத்த வசனம். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளை துணிகளில் சுற்றி முன்னணியில் கிடைத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். அல்லேலூயா. இப்போ நமக்காக மிகுந்த சந்தோஷத்தை உண்டாகிற நற்செய்தியாக இந்த நாளில் எத்தனை பேர் சந்தோஷமா சொல்லுங்க? அல்லேலூயா. அப்போ மிகுந்த சந்தோஷம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக தான் பிறந்திருக்கிறார். மிகுந்த சந்தோஷம். அதுதான் ஒரு நற்செய்தி. மேற்பர்களுக்கு முதலாவது அந்த நற்செய்தி, நீங்க பயப்படாதீங்க, ஆண்டவராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அந்த பிள்ளையை துணிகளை சுற்றி முன்னணியில் கெடுத்திருக்க காண்பீர்கள். இதுதான் உங்களுக்கு அடையாளம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக ஒளியாக வந்தார், இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக வந்தார். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பாருங்க. ஏசாயா 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருள் தேசத்தின் மேல் குடியிருப்பவர் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. அல்லேலூயா. மரண இருள், மரண பயத்தினால் கட்டப்பட்டவர்கள், அவர்களுக்காக நித்திய ஜீவனை தரும்படிதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். நித்திய ஜீவன். நமக்கு நித்திய ஜீவன் உண்டு. நித்திய ஜீவன்னா அவங்களுக்கு என்ன தெரியுமா? இம்மோர்டல்னு சொல்லுவாங்க, சாவே இல்லை. நித்திய ஜீவனை தரும்படிக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். நித்திய ஜீவன் நமக்கு உண்டு. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். நித்திய ஜீவன் நமக்கு உண்டு. நித்திய ஜீவனை தரும்படிக்கு இருளில் நடக்கிற ஜனங்களில் பெரிய வெளிச்சம், பயங்கர பெரிய வெளிச்சத்தை பிரகாசிக்கிறோம். அந்த பெரிய வெளிச்சத்தை நமக்காக தான் ஆண்டவர் பெரிய வெளிச்சமாகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார். இல்லையா? அவர் பிறந்த இருளில் நடக்கிற எல்லாருக்கும் வெளிச்சமாய் மரண இருள், அவர்கள் சூழ்ந்திருக்கிற மரண இருள் அவர்கள் விட்டு நீக்கி நித்திய ஜீவனை தருகிற தேவனாக இருக்கிறார். இல்லையா? அப்புறம் நமக்கு பார்த்தீங்கன்னா நித்திய ஜீவனை எப்படி தருவார் பார்த்தீங்கன்னா, யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அவரே என்ன பண்ணிருக்காருன்னா, தன்னையே கொடுத்திருக்காரு. ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி எவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற எல்லாருக்கும் என்ன அப்படின்னா நித்திய ஜீவன் உண்டு. நித்திய ஜீவன் உண்டு. 80 இல்லை, 90 இல்லை, 100 இல்லை வயசு. நித்திய ஜீவன்னா
1000 தலைமுறையிலும் அதுக்கும் மேலே இருக்கு. 1000க்கும் மேலே நித்திய ஜீவன், அழிவே இல்லாத ஜீவனை தருகிற தேவனாக இருக்கிறார். அவரை விசுவாசிக்கிற யாவருக்கும் நித்திய ஜீவனை தருகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ நமக்கு நித்திய ஜீவன் வேணுமா வேணாமா? மகிழ்ச்சியாக இந்த நாளில் நமக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதற்கு பிறந்திருக்கிறார்னு நான் சொன்னேன். நித்திய ஜீவனை நமக்கு தருவதற்காக, நமக்கு சமாதானத்தை தருவதற்காக, நம்மளுடைய மரண இருளின் பயத்திலிருந்து நம்மளை நீக்குவதற்காக ஒரு அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு, இப்பேற்பட்ட நாமங்களை உடைய தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவரை விசுவாசித்து அவரை மேலே நம்பிக்கையாக இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நித்திய ஜீவனை மட்டுமில்லை, நித்திய சமாதானம், நித்திய சந்தோஷம் எல்லாவற்றையும் தருகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படியே நம்ம எல்லாரும் கொஞ்ச நேரம் எழுந்திருந்து ஆண்டவரை கொஞ்ச நேரம் துதிப்போமா? கொஞ்ச நேரம் எழுந்திருங்க. தேவனாக இருக்கிறார், நமக்காக பிறந்த தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு நாம் கேட்ட சத்தியத்தின்படி அவர் நமக்காக சமாதான பிரபு, நித்திய பிதா, அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமுள்ள தேவன். அவர் நம்மளுடைய இருளை, நம்முடைய பயத்தின் இருளை, மரண பயத்தின் இருளை நீக்கி நமக்காக நித்திய ஜீவனை கொடுத்த தேவனாய் இருக்கிறார். மேய்ப்பர்களுக்கு நற்செய்தி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். மேய்ப்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு கேட்ட சத்தியத்துல மேய்ப்பர்களுக்கு பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் உண்டாகிற மிகுந்த சந்தோஷத்தை உண்டாகிற நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை சுற்றி முன்னணியில் கிடைத்திருக்கு காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த இந்த நாளில் நமக்கு பயத்தை நீக்கி நமக்கு சமாதானத்தை தருகிற தேவனாக இருக்கிறார். யோவான் 3:16 சொல்லப்பட்ட விதமாக அவரை விசுவாசிக்கிற யாவருக்கும், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற யாவருக்கும் நித்திய ஜீவனை தருகிற தேவனாக இருக்கிறார். நித்திய சமாதானம், நித்திய சந்தோஷம். இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு நித்திய ஜீவனை தந்து, நித்திய சமாதானத்தை தந்து நம்மோடு இருப்பாங்க. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரை, துதிக்கிறோம். இப்பொழுது ஆண்டவரே, உங்களுடைய வசனத்தை கொண்டு ஆண்டவரை நீர் பேசினதற்காக நன்றி. உங்களுடைய வசனம் மூலமாக ஆண்டவரை நீர் பேசுவீங்க. உங்களுடைய வசனம் மூலமாக நித்திய ஜீவனை எங்களுக்காக வைத்திருக்கீங்க, நித்திய சமாதானத்தை வைத்திருக்கீங்க. உங்களுக்கு அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்ற நாமங்கள்லாம் வழங்கப்பட்டிருக்காங்க. 700 வருஷத்துக்கு முன்னாடி நீ பிறக்கும் முன்னாடி ஆண்டவரே, அந்த 700 வருஷத்துக்கு முன்னாடி ஏசாயா தீர்க்கதரிசி ஆண்டவரே சொன்ன விதமாக நீ சமாதான பிரபு, நீ நித்திய பிதா, அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தாவா இருக்கீங்க. ஆனால் இப்போதும் எங்களுடைய வாழ்க்கையில நித்திய பிதாவாய், நித்திய சமாதான பிரபுவாய், அதிசயமானவராய், ஆலோசனை கர்த்தா எங்களுடைய வாழ்க்கையில நீர் இருந்தார்கள். நீர் எங்களுடைய வாழ்க்கையில நித்திய ஜீவனை வைத்திருக்கிறதாக நன்றி. நீரே பெரிய தேவன். ஆனால் இந்த உலகத்திற்கு நீர் வெளிச்சமாய் இருக்கிறீர். பயத்தின் இருளிலிருந்து, மரண பயத்தில் இருந்து எங்களை மீட்டெடுத்த தேவனாச்சு. இப்போதும் உங்களுடைய நாமத்தை நாங்கள் அடவை தோழ்ந்து கொள்கிறோம். இப்போ இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. அப்படியே எல்லாரும் கொஞ்ச நேரம் உட்காருங்க. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த இந்த நாளில் சந்தோஷமாய் வந்திருக்கிற உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இப்பொழுதும் அந்த தலைமை போது வந்திருக்காங்க. கிறிஸ்துமஸ் வாழ்த்துதலை நமக்கு சொல்லுவாங்க. கரங்களை தட்டி அவர் வரவேற்போமா? நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். போதுமான நேரம் என்று நாங்கள் கொடுத்துருக்க வேண்டியிருக்கு. கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இயேசு பிறந்தது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். இந்த பாவங்களெல்லாம் முன்னிட்டு நம்மளுடைய மற்றவங்க ஆசீர்வதிப்பாராக. இதோடு நான் முடிக்கிறேன்.
ஹல்லேலூயா. எல்லாருக்கும் இந்த கிறிஸ்துமஸ் நல்வாழ்வுகள் எல்லாருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்வுகளை சொல்வதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக வரணும், எவ்வளோ பிரயாசப்பட்டோம். ஆனால் அந்த ஆராதனை முடிஞ்சு வரத்துக்கு ரொம்ப தாமதம் ஆயிடுச்சு. ஆனாலும் ஒரு ஆராதனையில் தொலைபேசி மூலமாக கலந்துகிட்டே தான் வந்தோம். கொண்டாடுவோம் நீங்கள் பாடுறதெல்லாம் நாங்கள் கேட்டுட்டு தான் வந்தோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பக்கத்தில் இருக்கிறவங்களை பாருங்களேன், அப்படி பார்த்து சொல்லுங்க, நீங்கள் ரொம்ப சொல்லுங்க, ரொம்ப அழகாக ஆண்டவர் உங்களை அளவில்லாம இன்னைக்கு ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம். ரொம்ப சந்தோஷம். எல்லாரையும் ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறது. அதே போல இந்த கேரளஸ் எல்லாம் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தீங்க. அது மட்டும் இல்லை, போன வாரம் சண்டேவும் நாங்கள் எல்லாம் வரணும்னு ரொம்ப ஆர்வமாக இருந்தோம். ஆனால் அதை வீடியோவில் பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சோம். வர முடியாமல் போயிடுச்சு. ஆனால் வீடியோவில் பார்த்தோம். நீங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக எல்லா காரியங்களும் இயற்கையாக செஞ்சுருக்கீங்க. கர்த்தர் தாமே அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நாம இருக்கிறதா இப்பொழுது ஒரு பாடலை பாடுகிறார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு எல்லாரும் நன்றி. பாடிட்டீங்களா? பாவத்தை போட்டு பாடுறீங்க. நீங்கள் பாடிட்டீங்களா? இயேசுவே இம்மானுவேலரே, ஆதியில் வார்த்தையாக இருந்த எங்கள் இயேசுவே, மனிதனை மண்ணில் மீட்கட்டீரே வந்தீரே. ஆதியில் வார்த்தையாக இருந்த எங்கள் இயேசுவே, மனிதனை மீட்கட்டீரே மண்ணில் வந்தீரே. உலகில் ஒளியாக உதித்த எங்கள் இயேசுவே, வழியாய் வந்த இயேசுவே, ஒளியாக வந்துதித்த இயேசுவே, வழியாய் வந்த இயேசுவே. இயேசுவே இம்மானுவேலரே, மனிதனை மீட்க வந்த மகா பிரபுவே. இயேசுவே இம்மானுவேலரே, மனிதனை மீட்க வந்த மகா பிரபுவே. பொன்னை கேட்கல, பொருளையும் கேட்கல, சொந்த கேட்கல,
சந்தோஷமா இருப்பீங்க. கவலை கண்ணீர் எல்லாம் கம்ப்ளீட்டா மறையுதம்மா. கவலை கண்ணீர் எல்லாம் கம்ப்ளீட்டா மறையுதம்மா. பயங்கள் விலகுதம்மா, பயங்கள் விலகுதம்மா. அங்கிடமா தெய்வம் எங்களுக்கு இல்லை. ஓ நல்ல கரங்களை இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சா என்னெல்லாம் உண்மையிலேயே உள்ளம் பொங்குது. உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்க பாதியிலே திரும்பிடலாம்னு நினைச்சோம். டைம் ஆயிடுச்சு, பாதியிலே திரும்பிடலாம், ஏன்னா அந்த ஆராதனைக்கு போகணும்னு நினைச்சோம். இப்போ உங்கள்கிட்ட பார்த்துட்டு நாங்கள் இப்போ நிறைவோடு இப்போ அடுத்த ஓட்டத்துக்கு ஓடிக்கிட்டே இருப்போம். ஆண்டவர் உங்களை நடத்துவார், ஆசீர்வதிப்பார். நம்முடைய கிளை சபையை அங்கே கட்டிட்டு இருக்கிறோம், தலைமை சபையை கட்டிட்டு இருக்கிறோம். அதெல்லாம் கட்டி முடிச்சுட்டு இதையும் நம்ம கட்டணும். உங்கள் ஜெபத்தில் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்காய் அற்புதமாய் நடத்துவார். ஆமென். இப்போது கொடுத்த காணிக்கைக்காக நம்முடைய ஊழியர்கள் நோக்கினார். ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். நம்முடைய செலுத்தின காணிக்கையை நம்பிக்கைக்கு ஆசீர்வதிங்க. அவர் அந்த காணிக்கையை கொடுத்த ஒவ்வொருத்தரும் நீங்கள் அவர்களுக்கு 30, 60, 100 திருப்பி தாருங்க. ஒவ்வொரு வீடுகளிலும் அப்பவும் தகுந்த குறையாக இருக்கிறார்கள். ஆசீர்வதிங்க. ஒவ்வொருத்தருக்கும் சமாதானம், சந்தோஷத்தை நீர் தாங்க. ஒவ்வொருத்தருக்கும் நகரையுடைய பிரசன்னம் அவர்களுக்கு சூழ்ந்திருப்பதாக. நீதி பெரிய தேவன், பெரிய காரியங்கள் செய்கின்றார். இயேசு நாமத்தில் ஜெபம் பிதாவே. ஆமென், ஆமென். நாம் இறுதி ஜெபத்தை ஏற்க போகிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் பாதுகாப்பும் கிறிஸ்துமஸ் நாட்களில் நம்மளோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலமும் இருப்பார்கள். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, எங்களுடைய பிரசன்னத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். Happy Christmas, Hallelujah. Merry Christmas, Hallelujah. Happy Christmas, Hallelujah.